ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மணி ஹண்டர் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஃப்டி 50 அனாலிசிஸ் தான். வாங்க பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அப் ட்ரெண்டில் நல்லாவே போச்சு. இதில் வந்து பையர்ஸ் நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. அண்ட் இமீடியட்டாக அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், இதில் செல்லர்ஸ் உள்ள ஆக்டிவேட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் பையர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன அப் ட்ரெண்ட், இதில் வந்து ஒரு பாதி செல்லர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிருப்பாங்க. இன்னும் பேலன்ஸ் செல்லர்ஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. அண்ட் மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன டவுன்ஃபால், அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன். ஸோ இந்த இடத்துல யாரையுமே ப்ராஃபிட் பண்ண விடலை மார்க்கெட் வந்து. ஸோ ஆவரேஜாக நியூட்ரலில் வச்சிருச்சு. ஸோ இப்போ யாரை நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருப்பா இந்த சார்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஆக்சுவலாக இந்த இடத்துல வாங்கின பையர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல யார் என்ட்ரி எடுத்திருப்பா அப்படின்னா செல்லர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. செல்லர்ஸ் வந்து நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ இவங்களோட டார்கெட் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம டார்கெட் பண்ணுறது அஹ், இவங்களோட ப்ராஃபிட்டை தான். ஸோ அவங்க எங்கே நம்ம வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டார்கெட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ மார்க்கெட் எப்போ இந்த இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஆஹ், இவங்கள ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் அவங்களோட எஸ்எல் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு எப்போ மார்க்கெட் வருதோ அப்போ தான் இங்கே இருக்கிறவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க லாஸில் வருவாங்க. அப்போ தான் அவங்களோட பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் அதனால் இன்னைக்கு வந்து எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகலாம் அப்படின்னா, ஒரு சின்ன அப்வர்ட் மூமெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன்வர்ட் இருக்கலாம். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மார்க்கெட் ஆனால் எப்படி மூவ் ஆகுங்கிறது தெரில. ஸோ மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வரலாம். அதர்வைஸ் ஒரு கீழே ஒரு டவுன்ஃபால் ஓப்பன், இப்போ மார்க்கெட் வந்து மேலேயோ இல்லை கீழேயோ இந்த இடத்துக்குள்ள ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்னா பி கேர்ஃபுல் கைஸ். அவங்கள டார்கெட்டே பண்ண முடியாது. இந்த விஷயத்தில் யாரை இங்கே டார்கெட் பண்ணலாம்னா இங்கே இருக்கிற பையர்ஸை தான் டார்கெட் பண்ண முடியும். ஸோ இந்த பையர்ஸ் டார்கெட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட் டவுன்வர்டில் தான் மூவ் ஆகணும். ஸோ இவங்க டார்கெட் எல்லாமே எங்கே கிடைக்கும்னா இந்த இடத்துல தான் அவைலபிளாக இருக்கும். இவங்களோட செல்லிங் பாயிண்ட் எங்கே இருக்கும்னா மார்க்கெட் எப்போ இந்த லெவலை கிராஸ் பண்ணுதோ அப்போ தான் இவங்க செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் தான் மார்க்கெட் வந்து மறுபடியும் கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் வந்து 2446 ஓப்பன் ஆகுது அப்படின்னா டேரெக்டாக செல் எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அன்டில் தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.